கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக இருக்க இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு பாலக்காய் சின்னதாக கட் பண்ணி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. பாலக்காய் பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா 2, உப்பு, மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி சின்ன சின்ன பால்ஸாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிச்சிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெந்ததும் மசாலா சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறமா தண்ணி விட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 1/4 கப் புளி தண்ணி சேர்த்து வேக விடுங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், சோம்பு, சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. குழம்புல சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தேவையான தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பாலக் பருப்பு உருண்டையை சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி. மிச்சம் உருண்டை மாவு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். டீட்டெயில் ரெசிபிக்கு கமெண்ட் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க.